சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மகுடம் அப்படின்ற படத்தில் வந்து திரு விஷால் அவர்கள் வந்து நடிச்சுட்டு வராங்க. அவர் டேரக்டர் வந்து ஆல்ரெடி ஈ டீம் என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறதா ஒரு அந்த ரவி அரசு அப்படின்னு ஒரு டேரக்டர் அந்த ஈட்டின்னு ஒரு படம் பண்ணார். அது பார்த்தா பிளட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு ஐங்கரன் ஒரு படம் பண்ணார். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. வெற்றிமாறனுடைய உதவி ஆடுகளம் படம்லாம் ஒர்க் பண்ணார். ஒரு நல்ல அனுபவம் உள்ள டேரக்டர். ரெண்டு படமே வேறு வேறு ஜோனரில் உள்ள படம், பேசப்பட்ட படம். இப்போ இவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பேசுகிறாங்கன்னு தெரியல. இவர் கூட 6 அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு போல. அந்த அசிஸ்டன்ட் இவர் போகிறாரு. போனோடனே அவங்க கதை சொல்கிறாங்க, பிடிச்சி போச்சு. அதெல்லாம் டீட்டெயிலும் ஆரம்பிக்கிறாங்க. படத்தை டேக் ஆஃப் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கு மகுடம் டைட்டில் வைக்கிறாங்க. மகுடம் ஏற்கனவே பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ணி, ஆமாம், பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ணி சத்யராஜ் நடித்த படம். ஆரம்பித்த கொஞ்ச நாள்லே விஷாலுக்கும் ரவி அரசுக்கும் ஒரு சின்ன முட்டல் முதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாத வேணாம், அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வந்து வெளியேற்றக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி டேரக்டரே இல்லாமல் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் சைடே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டல் மோதல் பிரச்சனை வந்து டேரக்டர் ரவி அரசுக்கும் டேரக்டர் விஷாலுக்கும் போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு பரவலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சமீப காலமாக அவர் விஷால் மேலே நல்ல பாசிட்டிவான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் கரெக்டாக வந்துடுறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றப்ப ஷூட்டிங் கரெக்டாக வந்துடுறாரு, ஷூட்டிங்குள்ளே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் டாக்கா சினிமாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்பநிதி வந்து உதயநிதி அவர்களுடைய பையன். அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு, படித்து முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் சினிமா அவருக்கு ஒரு பேஷனாக. படத்தை வெளியிடக்கூடிய உரிமை நிறுவனத்தை அவங்க அப்பா வச்சிருக்காரு. ரெட் ஜெயின் கம்பெனின்னு அதிமுக ஆட்சி காலத்திலேயே வச்சிருக்காரு. ஜெயலலிதா அந்த அம்மையாக இருக்கிறப்ப அந்த கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு சினிமாவை ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அந்த தொழிலுக்கு அவர் இப்போ அமைச்சரானதுக்கு பிறகு அந்த தொழிலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவர் பையன் அந்த தொழிலை எடுத்து நடத்துறாருங்கிறது எப்படி நெப்போட்டிசம் வரும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகள் இப்போ நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ கேள்விப்பட்ட ஒரு செய்தி சமூக இதில் பார்த்தோன்னே அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு கேட்குறேன். மகுடம் அப்படின்ற படத்தில் வந்து திரு விஷால் அவர்கள் வந்து நடிச்சுட்டு வராங்க. அவர் டேரக்டர் வந்து ஆல்ரெடி ஈ டீம் என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறதா ஒரு. ஆமாம், அந்த ரவி அரசு அப்படின்னு ஒரு டேரக்டர் அந்த ஈட்டின்னு ஒரு படம் பண்ணார். அது பார்த்தா பிளட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு பிறகு ஐங்கரன் ஒரு படம் பண்ணார். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. வெற்றிமாறனுடைய உதவி ஆடுகளம் படம்லாம் ஒர்க் பண்ணார். ஒரு நல்ல அனுபவம் உள்ள டேரக்டர். ரெண்டு படமே வேறு வேறு ஜோனரில் உள்ள படம், பேசப்பட்ட படம். அந்த 2 படத்துக்கு பிறகு சிவராஜ்குமாருடைய ஹீரோவாக வச்சு கன்னட படம் ஒன்று பண்ணுறார். சிதைஜோதிக்கு பண்ணார். அந்த நேரத்தில் சிவராஜ்குமார் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவர் அமெரிக்கா போயிட்டார். அதுக்காக கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் காத்திருந்தார். அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும். இந்த இடத்துல அதான் மெயினாக சொல்லணும். அவரும் அசிஸ்டண்ட்டும் சிவராஜ்குமார் படத்துக்காக காத்திருந்தாங்க. சிவராஜ்குமார் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போகிறேன், இந்த படத்தை வந்து நீங்கள் தனுஷ்கிட்ட பண்ணுங்கன்னு தனுஷ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஒரு கதை, நல்ல கதை, நான் ரொம்ப நாள் அந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு தனுஷ் பண்ணார். தனுஷ் டேட் இல்லாதனால அப்படி மாறி 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 போய் கடைசியில் அந்த படம் வந்து விஷாலுக்கு வந்துருச்சு. அதுதான் மகுடமா? அதுதான் மகுடம். விஷாலுக்கு வந்துருச்சு. இது முக்கியமான ஒரு படம். அது முக்கியமான ஸ்மக்லிங் சம்மந்தப்பட்ட அதுக்குள்ளே டீட்டெயிலிங் சொல்லக்கூடிய ஒரு படம், முக்கியமான ஒரு படம். அந்த படத்தை வந்துன்னா விஷால் வந்து என்னென்னா சூப்பர் குட்டுக்காக படம் பண்ணுறதுக்காக ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தார். அது பண்ண முடியாமல் போனதுனால என்ன பண்ணாங்கன்னா, சூப்பர் குட்னா ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் விஷாலுக்கே அந்த படத்தை கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் காப்பி பேச்சில் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த படத்தை தான் ரவி அரசு சொன்ன கதை வந்து ஒரு 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 உதவி ஒரு டைலாக் ரைட்டர் ஒருத்தர் வந்து விஷால்கிட்ட கூட்டு போகிறாரு. விஷால்கிட்ட சொன்னாலும் இவர் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. கடற்கடன்னு படத்தினுடைய ஷூட்டிங் போகிறாங்க. இவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒரு 4-5 அசிஸ்டன்ட் டேரக்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. யார் கூட? ரவி அரசோட. அந்த டீமோட போவாங்க. எப்பயுமே ஒரு படத்துக்கு ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப டேரக்டர் சம்பளம், அசிஸ்டன்ட் சம்பளம், அசோசியேட் சம்பளம் பேக்கேஜாக பேசுவாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கேஜாகவே கொடுத்துருவாங்க. நானே டேரக்டர் கொடுத்து நீங்களே பிரித்து கொடுத்துருங்கன்னு. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டா கொடுத்துட்றோம், சம்பளம் வந்து நாங்கள் மாதம் சம்பளம் கொடுத்துருவோம், அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் டேரக்டர்னு பேசுவாங்க. இப்போ இவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பேசுகிறாங்கன்னு தெரியல. இவர் கூட 6 அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு போல. அந்த அசிஸ்டன்ட் இவர் போகிறாரு. போனோடனே அவங்க கதை சொல்கிறாங்க, பிடிச்சி போச்சு. அதெல்லாம் டீட்டெயிலும் ஆரம்பிக்கிறாங்க. படத்தை டேக் ஆஃப் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கு மகுடம் டைட்டில் வைக்கிறாங்க. மகுடம் ஏற்கனவே பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ணி, ஆமாம், பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ணி சத்யராஜ் நடித்த படம், சத்யராஜ் பாண்டிபிரா நடித்த படம். அந்த படம் வந்துச்சு. அந்த டைட்டில் இதுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே விஷாலுக்கும் ரவி அரசுக்கும் ஒரு சின்ன முட்டல் முதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்னென்னா, முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாத வேணாம், அதிகமான ஆட்கள் இருக்காங்க
அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வந்து வெளியேற்றக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. அந்த 4-5 வருஷமா டிராவல் பண்ணவங்க. 4-5 வருஷமா இந்த அஸ்வின் தேட்டருடைய வாழ்க்கை வந்து ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. ஷூட்டிங் இருந்தால் தான், சம்பளம் கொடுத்தா தான் அவருடைய பொழப்பு. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும். அப்போ டேரக்டர் அவருடைய ட்ராவல் பண்ணுறப்ப ஆல்ரெடி அவர் சிவராஜ்குமார் படத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 வருஷம். இப்போ இந்த படத்துக்கு ஒரு 6-7 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 வருஷம் இருக்கிறாங்க. இந்த டேரக்டர் நம்பி இருக்கிறாங்க. ஷூட்டிங்கும் போன பிறகு ஷூட்டிங்லேருந்து அவங்கள வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு 3-4 பேர் அப்படி மொத்தமாக நிப்பாட்டினோடனே கடைசியில் இவர் தரப்பு ஆட்கள் யாருமே இல்லை. விஷால் தரப்பு ஆட்கள் சில பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி டேரக்டரே இல்லாமல் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. டேரக்டரே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்ட் சைடில் அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் பண்ண ஸ்கிரிப்ட் வேறு, அவர் பண்ண ஸ்கிரிப்ட் வேறு, இவர் ஸ்கிரிப்ட் சைடே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டல் மோதல் பிரச்சனை வந்து டேரக்டர் ரவியரசுக்கும் டேரக்டர் விஷாலுக்கும் போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு பரவலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னா, விஷால் தரப்பு, இவர் வந்து டேரக்டர் தரப்பு விஷயம் இதெல்லாம். விஷால் தரப்பு பேசினா தான் உண்மையில் என்ன நடந்திருக்கு. ஏன்னா விஷாலுக்கும் மிஸ்கினுக்கும் ஏற்கனவே துப்பறிவாளன் டூவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து பேசிக்காக வந்து ஒரு அர்ஜுனேட்டர், அர்ஜுனேட்டராக இருந்தார். நிறையா நடிகர் அர்ஜுனுடைய படங்களில் சில படங்கள் அர்ஜுனேட்டராக இருந்தார். ஒரு டேரக்டர் ஆகணும் தான் உள்ளே வந்து தான் கடைசியில் ஹீரோ ஆனார். அப்போ அவருக்குள்ளேயும் ஒரு டேரக்டர் வந்து முத்த வச்சு உட்காந்து இருக்கிறார். அதனால தான் மிஸ்கினுடைய ஒரு பஞ்சாயத்து வருது. இப்போ ரவியரசுடைய ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. இது வந்து இவர் தரப்பு சொல்லப்படக்கூடிய ஒரு வெர்ஷன். இப்போ அதனால் இவர் தரப்பு அது என்ன நடந்துச்சு, டேரக்டரும் இவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத விஷால் தரப்பு பேசினா தான் தெரியும். இப்போ வந்து சமீப காலமாக அவர் விஷால் மேலே நல்ல பாசிட்டிவான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் கரெக்டாக வந்துடுறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றப்ப ஷூட்டிங் கரெக்டாக வந்துடுறாரு, ஷூட்டிங்குள்ளே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் டாக்காக சினிமாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே சார், சமீபத்தில் வந்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இட்லி கடை படம் நம்ம தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் நடிப்பில் இட்லி கடை படம் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கும் அந்த படத்தை வந்து வெளியிடுறது வந்து ரெட் ஜெயண்ட்டு இன்பன் உதயநிதி அப்படின்ற செய்தி வந்து தனுஷ் அவர்களே பகிர்ந்துருந்தாங்க. இது ஒரு வரவேற்பு பெற்றிருந்தால், இன்னொரு பக்கம் திரும்ப இது ஒரு நெப்போட்டிசத்துக்கான ஒரு அடுத்த முயற்சி அப்படின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்லை, இதில் நெப்போட்டிசம் எப்படி வரும்? அதாவது இன்பநிதி வந்து உதயநிதி அவர்களுடைய பையன். அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு, படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் சினிமா அவருக்கு ஒரு பேஷனாக இருக்குது. படத்தை வெளியிடக்கூடிய உரிமை நிறுவனத்தை அவங்க அப்பா வச்சுருக்காரு. ரெட் ஜெயின் கம்பெனின்னு அதிமுக ஆட்சி காலத்திலேயே வச்சுருக்காரு. ஜெயலலிதா அந்த அம்மையாக இருக்கிறப்ப அந்த கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு சினிமாவை ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அந்த தொழிலுக்கு அவர் இப்போ அமைச்சரானதுக்கு பிறகு அந்த தொழிலையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவர் பையன் அந்த தொழிலை எடுத்து நடத்துகிறாருங்கிறது இல்லை. எப்படி நெப்போட்டிசம் வரும்? இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க முன்னேறி வரும்போது ஈஸியாக சர்பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. உதயநிதி அவர்கள் வந்து டக்குன்னு சினிமா நடிக்க வந்துட்டார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரியான ஒரு நகர்வு தான் இது. சினிமா, அப்புறம் கொஞ்சம் நடிப்பு, அப்புறம் அரசியல்ன்ற ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. அதை மக்கள் தான் முடிவு பண்ண ஏற்றுக்கிறாங்களே இல்லைன்னு. இப்போ வந்து உதயநிதி வந்து நடிச்சு தான் முதலமைச்சர் ஆனார், துணை முதலமைச்சர் ஆனார்லாம் கிடையாது. இப்போ உதயநிதியுடைய ஆக்ரோஷமாக நடிப்பு பார்த்தா மக்கள் அவுட் போட்டாங்க. உதயநிதி பேசின அந்த எழுச்சிமிக்கு ஒரு கண்ணாடி படத்தை பார்த்தா அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஒரு கண்ணாடி பார்த்து படத்தை பார்த்தா சேப்பாக்கத்தில் மக்கள் ஓட்டு போட்டாங்க. திமுகங்கிற ஒரு கட்சி மேல் உள்ள ஒரு நம்பிக்கை, அந்த கட்சி வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணாது. அங்கே அந்த கட்சி சார்பாக ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் மாதிரி இவர் வந்து சினிமாவில் நடித்து எந்த பின்புலமுமே இல்லாமல் சினிமா கவர்ச்சி நம்பி மட்டும் சினிமாவுக்கு வந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரா, துணை முதலமைச்சர் ஆனாரா? அங்கே ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தில் இவர் இருக்கிறார். திமுகங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கார். இப்போ இன்பநிதியை எடுத்துங்க. இன்பநிதியை வந்து ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்கிறது ஒன்று தெரியல. இப்போ கலைஞரே வந்து முதலில் சினிமாக்காரர் தான். ஒரு வசன கருத்தாக தான் முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுறது. கலைஞர் வந்து முதலில் வந்து பத்திரிகையாளர். ஊரில் கையெழுத்து பத்திரிகை நடத்துறார் கலைஞர். கையெழுத்து பத்திரிகை ஒரு புத்தகத்தில் செய்திகளை அவங்களே எழுதிடுவாங்க. அந்த புத்தகம் வந்து ஒரு இடத்துக்காக போயிட்டு வரும். அதுக்கு பேர் கையெழுத்து பத்திரிகைப்பாங்க. அந்த கையெழுத்து பத்திரிகை ஆரம்பிக்கிறார் யார்? கலைஞர் வந்து திருவாரூரில் இருக்கிறப்ப, கிராமங்களில் இருக்கிறப்ப ஆரம்பிக்கிறார். அதற்கு சினிமா படங்களுக்கு வசனம் எழுதுறாரு. அதற்கு பிறகு தான் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அடிப்படையில் அந்த குடும்பம் வந்து ஒரு கலை குடும்பம். அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்தாலும் அவர் சில படங்கள் நடிச்சிருக்காரு. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் என்னென்னா நேரடியாக படித்து முடிச்சுட்டு சினிமாவில் தான் போகிறாரு. அப்புறம் காலத்தின் கட்டாயத்தில் அரசியலுக்கு வர்றாரு. இன்றைக்கி கட்சி ஏற்றுக்கிருச்சு. இதில் என்னென்னா, ஒரு பாரம்பரியமிக்க ஒரு 50 வருஷமாக இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கிறாங்க. பொதுமக்கள் ஏற்றுக்கிட்டு 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஒரு பையன் அவர் படிச்சிருக்கார். படித்து முடித்தோடனே தன்னுடைய குடும்பத்தினுடைய தொழிலாக இருக்கக்கூடிய சினிமாவுக்கு வந்திருக்கிறார். சினிமாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் வெளியிடக்கூடிய உரிமையாக இருக்கிறார். அவர் அந்த வேலையை பண்ணுறாரு. இதில் என்ன நெப்போட்டிசம் வந்துருச்சு, இதில் என்ன தப்பு வந்துருச்சு? அரசியலுக்கு அவர் வந்துட்டாருன்னா அப்போ அதை விமர்சனம் பண்ணலாம். அரசியலுக்கு ஏன் வந்தார், அவரோட சீனியர் இருக்கிறாரா, தேர்தலில் நிற்கிறார், மக்கள் ஓட்டு போடுறாங்களாங்கிறதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். அவரும் படித்து முடிச்சுட்டு ஒரு அவங்க கம்பெனியை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னா
அதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது தான் எனக்கு புரியல. இல்ல அடுத்த ஒரு அரசியலுக்கும் கொண்டு வந்துருவாங்க. வர்றப்ப விமர்சனம் பண்ணுங்கன்றேன். அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இவர் எல்லாரும் ஃபேமிலி வந்து அரசியலுக்கு வர்றாங்களா அப்படின்னு. அப்படியே வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டா தானே அவங்க வெற்றிகரம். இப்போ ஜெயதீபான்னு ஒரு வாரிசை கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா நான் மாதிரி இருக்கேன் நான், அந்த மக வாரிசு நான், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? மூப்பனாருடைய வாரிசு தான் ஜி.கே. வாசன். இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாரு அவர்? மூப்பனார் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சார்? அவர் எங்கே போய் நிற்கிறாரு? மூப்பனாருடைய சமாதி வந்து இன்னைக்கு காமராஜ் அரங்கத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கு. அங்கே பாஜக தலைவர்களை கூட்டு போய் மீட்டிங் போட்டுட்ருக்காரு. யார்? ஜி.கே. வாசன். அவர் வாரிசு தான். அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? வாரிசுங்கிறது ஒரு அடையாளம் தான். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் இன்னைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உதயநிதி நிற்கிறாரா? உதயநிதிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி அங்கே சேப்பாக்கம் திருவள்ளிக்கு அணியில் தனியாக கூட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கு அணியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கையிலையும் உதயநிதியுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். எந்த நேரத்திலையும் அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல எளிமையாக இருக்கிறார். துணை முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த பகுதியில் நெருக்கமாக இருக்கிறார். அந்த என்ன பிரச்சனைனாலும் அந்த பகுதியில் போய் நிற்கிறார். அப்போ அடுத்து அவங்க ஓட்டு போடுறாங்களா என்னன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எப்படி ஓட்டு போட போகிறாங்க? அப்போ அது வாரிசுங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு தான், உள்ளே வர்றதுக்கு ஒரு அடையாளம் தான். அடுத்து வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, கட்சி ஏற்றுக்கிறதா, இதெல்லாம் இருக்கு இல்லையா? வாரிசு கொண்டு வந்தாங்க, வாரிசு எல்லா கட்சியிலும் வாரிசை கொண்டு வந்தாங்க. யார் வெற்றி பெற்றிருக்காங்க? எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓபிஎஸ் பையனை கூட்டு வந்தார். ஓபிஎஸோட ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரா? ஜி.கே. வாசன் வந்தார். என்ன ஜி.கே. வாசனோட வாசன் ஐயா ஜி.கே. வாசனோட இது மூப்பனாரோட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரா? யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே. அப்போ வாரிசுங்கிறது ஒரு அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு அடையாளம் தான். அப்போ இன்பநிதி இப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஒரு இளைஞர் வந்திருக்காரு உள்ள. அவங்க சார்ந்த ஒரு கம்பெனி, அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியை அவர் வந்து இன்றைக்கி பொறுப்பில் உட்காந்துருக்கிறாரு. அரசியலுக்கு வர்றப்ப அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்து விமர்சனம் பண்ணோம். இதில் எப்படி நெப்போட்டிசம் வந்துருச்சு, இவர் அடுத்த நடிக்கிறவங்க படத்தை வாய்ப்பு அவர் தேடி தட்டி பறிச்சிட்டாரா? இன்றைக்கி மணிகண்டன் வந்திருக்காரு, கவின் வந்திருக்கிறாரு, கேபி பாலா வந்திருக்கிறாரு. யாருமே எந்த பின்புலமும் இல்லையே. நெப்போட்டிசம்னா வெளியாட்கள் உள்ள வராமல் இருக்கணும், அதுதான் நெப்போட்டிசம். தெலுங்குல நெப்போட்டிசம் இருக்குது. ஒரு 20 குடும்பத்தை தவிர நீங்கள் யாரும் ஹீரோ ஆகிட முடியாது. இங்கே யாரெல்லாம் வரலாமே. இங்கே எங்கே நெப்போட்டிசம்? நான் சொன்ன யாருக்குமே எந்த பின்புலமும் கிடையாது. யாராவது தடுத்தாங்களா அவங்கள? பாலாவாக இருக்கட்டும், கேபி பாலாவாக இருக்கட்டும், கவினாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், நீங்கள் வரக்கூடிய இந்த இவங்கெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் புதிதாக ஒரு அடிப்படையிலேருந்து மேலே வந்தவங்க. இவங்களை யார் நெப்போட்டிசம் பண்ணி இவங்களை மடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நெப்போட்டிசம்ங்கிற வார்த்தை தமிழ் சினிமாவில் கிடையாது. திறமை உள்ள ஆட்கள் முன்னேறி வரலாம், எல்லாரும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த மாதிரி அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வர்றப்பே நெப்போட்டிசம், இவர் அவரை தட்டி பறிக்கிறாரு, இவர் தட்டி பறிக்கிறாரு, இவர் வாய்ப்பு பிடிக்கிட்டாரு அப்படிங்கிறதுலாம் இதில் அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். ஓகே சார். இட்லி கடைக்கு வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குது, என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இடையில 2 சாங் கூட ரிலீஸ் பண்ணாங்க. இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வாழ்ந்த அந்த பழைய முக்கியமான ஒரு ஃபேமிலி ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லியிருக்காரு தனுஷ். டோட்டலாக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேருந்து அப்படியே ஆமாம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட்டு தான் அந்த படம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில தகவலும் சொல்கிறாங்க. தனுஷ் டைரக்ஷன் பண்ணுறாருங்கும் போது எவ்வளோ வேலையை நடிக்கிறதெல்லாம் விட்டு டைரக்ஷன் பண்ண போயிருக்காரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட அதில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்க போய் தான் அந்த இடத்துக்கு போகிறார். இல்லை வேற ஒரு கதையை வாங்கி ஈஸியாக நடிச்சுட்டு போயிருக்கலாமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பாடல்லாம் ஒன்று முன்ன பின்ன ஒரு மாதிரி பழசாக இருக்குது, கேட்ட மாட்ட மாதிரி ரிப்பீட்டாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தால் கூட படம் வந்த பிறகு தான் தெரியும் கமர்ஷியலாக அது எப்படி இருக்குது, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, அவர் சொல்கிற விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்னு. இப்போ சமீப காலமாக இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள் நல்லா போயிட்டு இருக்கு. தலைவன் தலைவி உட்பட தலைவன் தலைவி, டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த பேட்டர்னில் உள்ள படம் தான் இது. ஒரு அண்ணன் தம்பி, ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு கிராம பின்னணியில் உள்ள ஒரு கதை தான். அதனால் இந்த படத்துக்கு ஒரு கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், நிறைய தகவல்கள், நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.